இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வாக்கியங்கள் இருக்குது பாருங்களேன். இந்த பாய்ஸ் ஸ்டடி வெல், இந்த வி ரீட் த நியூஸ். இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். அப்போ வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் வேர்ப்ஸ் எங்கே இருக்குது? ஸ்டடி, ரீடு. த பாய்ஸ் ஆர் ஸ்டடியிங் வெல், வி ஆர் ரீடிங் த நியூஸ். ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு, அதே மாதிரி பி வேர்ப் வந்திருக்கு. இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். த பாய்ஸ் ஸ்டடீட் வெல். ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டடீடு. வி ரீட் த நியூஸ். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம அந்த வேர்பை ரீட் அப்படின்னு வாசிக்கிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் அதே ஸ்பெல்லிங் தான் இருக்குது பாருங்கள். அதை எப்படி வாசிக்கிறது? வி ரெட் த நியூஸ் அப்படின்னு வாசிக்கணும். ஸோ ரீட் ப்ரெசன்ட் டென்ஸ், ரெட் பாஸ்ட் டென்ஸ். உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்பெல்லிங் அதே ஸ்பெல்லிங் தான் பாருங்கள். அப்போ நம்ம உச்சரிப்பில் தான் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். ஓகே, அதே மாதிரி பீப்புள் மேக் நாய்ஸ், பேர்ட்ஸ் ஃப்ளை. இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் நம்ம மாற்றணும். இப்படி மாற்றுறப்ப அந்த வேர்ப் எப்படி மாறுது, ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன வருது அப்படின்னு யோசிக்கிறது தான் எக்ஸசைஸ். இப்போ பீப்புள் ஆர் மேக்கிங் நாய்ஸ். பீப்புள் அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, மேக்கிங் ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேடு. ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஃப்ளியூ. பேர்ட்ஸ் ஃப்ளியூ. ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஈட், ஏட், ஈட்டன். இந்த ஈட்டுன்னு சொன்னால் ஏட், ஈட்டன் சொல்ல தெரியணும். ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட், தே ஸ்பீக் லவுட்லி. இந்த ரெண்டு வாக்கியங்களை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றுங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றுங்க. கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.